உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் முதுநிலை நீட் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி. வணக்கம். முதுநிலை நீட் தேர்வை எழுத உள்ள விஷால் சோரன் சார்பில் தாக்கல் செய்த மனுவில் முதுநிலை நீட் தேர்வை நாடு முழுவதும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் 185 மையங்களில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி எழுத உள்ளதாகவும், முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் தேர்வு மைய நகரங்கள் கடந்த 31ஆம் தேதி அறிவிக்கப்பட்டாலும் தேர்வு நடைபெறும் குறிப்பிட்ட மையங்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டன என்றும், தேர்வர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மையங்கள் விரைவில் செல்ல முடியாத நிலையில் உள்ளதாகவும், மேலும் நியாயமான தேர்வு சூழலை உருவாக்கும் வகையில் முதுநிலை நீட் தேர்வை ஒரே தொகுதியாக நடத்த கோரியும் மருத்துவ அறிவியல் தேசிய தேர்வுகள் வாரியத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒ. சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. வாதங்களை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 5 மாணவர்களுக்காக 2 லட்சம் மாணவர்களை சிக்கலில் தள்ள முடியாது என தெரிவித்து இந்த நீட் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என தெரிவித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.